ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இந்த லைவ் வீடியோ வந்து நேற்று நைட் தான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தேன், டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல். ஸோ அதில் வந்து விஜய் சொல்லியிருப்பார், உங்களுடைய அப்கமிங் எபிசோட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கண்ணில் ஆறாக வழிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட் செம்ம எமோஷ்னலான எபிசோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, முக்கால்வாசி எபிசோட் வந்து தாத்தா அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு. விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்னஸ் அண்ட் காவேரி கிட்ட அவர் வந்து நடந்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் வந்து தாத்தா கிளியர் கட்டாக புரிய வச்சுட்டாங்க. தாத்தா டைலாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக, அதாவது இவ்வளோ நாளாக விஜய் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, ஈவன் வெண்ணிலாவை கூட்டின்னு வந்தது காவேரியோடைய எவ்வளோ பெரிய பெருந்தன்மை, ஆனால் அதை வந்து நீ அழகாக பார்த்துக்கிட்டியா. ஐ மீன் டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வெண்ணிலாவை நீ வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பயம் காவேரிக்கு உருவாக்கிடுச்சு அப்படின்னு தாத்தா சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக காவேரி என் கூட வந்துடுவா தாத்தா அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினார். அதுலேயுமே ஆர்வ கொள்ளாரு என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு. பட் தாத்தா சொல்ல தான் அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத உணர்ந்தார். அதுவுமே வந்துட்டு காவேரி தப்பு பண்ணாலும் என் பொண்ணுன்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ நான் அப்படின்னு சொல்லி அழுததெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் குமரனை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினச்சேன். ஈவன் சாரதாம்மாவுமே என் அம்மாவாக தான் நினச்சேன். ஆனால் எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி உடஞ்சி போயிட்டாரு மனுஷன். அண்ட் இன்னொரு சைடு அவர் மேலேயும் தப்பு இருந்துச்சு, அது யாருனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவர் பண்ண தப்பு எல்லாமே அவர் தப்புனே தெரியாமல் பண்ண விஷயங்கள் தான். ஏன்னா காவேரிக்குள்ளே எவ்வளோ பதற்றம், எவ்வளோ பயம் இருந்துச்சு அப்படின்றது இப்போ தான் அவருக்கு ஒன் பை ஒன்னாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா காவேரி அந்த டிவோர்ஸ் பேப்பர் நினச்சிட்டு சைன் பண்ணது, அது எல்லா விஷயத்தையும் இப்போ தான் ஒரு மைண்டில் வர வச்சு ஒன்றா ரியலைஸ் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் காவேரி பயத்தில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே தாத்தா சொன்னார், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு நீ பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இப்போ வந்து இருக்க விஜயே வேறு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற மேட்டர் ஆண்களை எதுவுமே பண்ணாது, பட் பெண்களுக்கு அது எவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். பிகாஸ் அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அதை வச்சு ரொம்ப தப்பாக பேசுவாங்க அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி தாத்தா ரெஜிஸ்டர் பண்ணார். இனிமேல் காவேரி வரமாட்டான், என்னதான் அவளாக வரணும்னு நினச்சாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் அந்த கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே நர்மதா மட்டும்தான். ஸோ அதனால் இனிமேல் அவங்க ஃபேமிலி வந்து அலோவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லதான். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே மைண்டில் வந்து போகுது நம்ம விஜய்க்கு. ஸோ வெண்ணிலா பயம் ஒரு சைடு இருக்குது, இந்த கான்ட்ராக்ட் பயம் தான் ஒரு நிமிஷமும் நம்ம பொண்ணை வந்து ரொம்ப வதச்சி எடுத்துடுச்சு அப்படின்னு தாத்தா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து நான் நிறைய தடவை சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கேட்டு போட்டுருன்னு, பட் நீ தான் பெருசாக வியாக்கியானலாம் பேசினேன் விஜய் அப்படின்னு சொல்லி. நான் கூட அந்த தாத்தா மேலே படுத்து அந்த அழுகிற அந்த எமோஷ்னல் சீன் வந்து இன்றைக்கே வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது வந்து இன்றைக்கி வரல, இனிமேல் போகும் அடுத்த எபிசோடில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஈவன் தாத்தாவோட டைலாக்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக விஜய்கிட்ட வந்து ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு விஜய்க்கு புரிய வச்சார். இன்னொரு சைட் காவேரியோடைய ஃபேமிலி உண்மையாக அந்த டைலாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஈவன் குமரன் வந்து அக்செப்ட் பண்ணார், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் பணத்தை தொடச்சது தான் அப்படின்னு சொல்லியுமே சாரதா அம்மா வந்து குமரன் மேலே கொஞ்சமாவது கோவப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் நியாயம் இருந்திருக்கும். அப்போயுமே யார் தான் தம்பி காசை தொலைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மேலே கொஞ்சம் அக்கறையாக தான் பேசினாங்க. பட் குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண காவேரியை அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறது தப்பு தான், பட் அதுக்காக இந்த அளவுக்கா? காவேரிக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் இப்போ கூட இந்த மாதிரி அழுதுட்டுருக்காங்க. பட் அது எதையுமே அவங்க புரிஞ்சுக்கல. ஈவன் கங்காவுடைய டைலாக்ஸே இன்றைக்கி பரவாயில்ல, பிகாஸ் இனிமேல் நம்ம லைஃப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுன்னதும் அம்மா சொல்கிற வார்த்தைகள், கண்டிப்பாக லைஃப்பை சரி பண்ணாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ காவேரி இன்றைக்கும் செம்மையாக அழுதாங்க. ஸோ இனிமேல் எத்தனை நாளைக்கு இது அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரில. ஈவன் அடுத்த ப்ரொமோவுமே இன்னும் எமோஷனலாக இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரொமோஷனே டெலிகாஸ்ட் ஆகணும், நாளைக்கு தான் ப்ரொமோ கண்டென்ட் வரும் போல். ஸோ நிஜமாவே இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஸோ லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டவுன் தான். அடுத்த வாரம் மேபி குட்டி அப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால யாரும் உடஞ்சி போகாமல் கொஞ்சம் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு கொஞ்சம் பாருங்கள் எபிசோட. த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஸ்டோரி மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு யாரும் வந்து ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிக்க வேண்டாம் அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கிறேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை